Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம ribbon pakoda அல்லது ஓலை பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இத நாம புழுங்கல் அரிசியை ஊற வச்சு கிரைண்டர்ல அரைச்சும் பண்ணலாம். இல்லனா நமக்கு கடைகள்ல ரெடிமேடா கிடைக்கக்கூடிய இந்த பச்சரிசி மாவு வாங்கி யூஸ் பண்ணி கூட நாம ஒரு அரை மணி நேரத்துல கூட பண்ணிரலாங்க. இன்னைக்கு நாம இந்த மெத்தட்ல தான் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதே மாதிரியே அனில் முறுக்கு மாவு, கிருஷ்ணா காரா முறுக்கு மாவு யூஸ் பண்ணி எப்படி முறுக்கு ஓலை பக்கோடாலாம் செய்யறதுங்கற வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேங்க. இதே மாதிரியே ஆச்சி GRB MTR Gulab jamun mix வச்சு குலாப் ஜாமுன் வந்துட்டு எப்படி எந்த வெடிப்பும் இல்லாம ரொம்ப டேஸ்டா பண்றதுங்கற வீடியோவோட லிங்க்கும் ஆச்சி மசாலா யூஸ் பண்ணி செஞ்ச நிறைய ரெசிபீஸோட லிங்க் வந்து ஆச்சி மசாலா ரெசிபீஸ் லிங்க்னு சொல்லி ஒரே லிங்கா கீழ கொடுத்திருக்கேங்க. அந்த வீடியோலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ இந்த ஓலை பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு கடையில் வாங்கின பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. 2 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை கப் அளவுக்கு கடலை மாவும் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவும் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, கருப்பு அல்லது வெள்ளை எள்ளு எது வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலையை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு சேர்க்கும் போது 1-2 அரைப்படாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். அது நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது சில நேரம் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அதனால் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சலிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பூண்டும் சோம்புத்தூளும் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நாம் இந்த புழுங்கல் அரிசியை ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி செய்யும்போது பூண்டும் சோம்பும் சேர்த்து செய்யும்போது அது ரொம்ப வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். அதனால் அது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சோம்புத்தூள் வந்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குங்க. அதனால் நான் இதையுமே சேர்த்து சலிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா சலிச்சாச்சுங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது. இதை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பூண்டை நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. உங்கள்கிட்ட பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதை சேர்த்துறாதீங்க. வெறும் பூண்டு பேஸ்ட் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லைனா தனியாக இந்த மாதிரி பூண்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு வந்துட்டு தனியாக அரைச்சா நல்லா அரைப்படாதுங்கிறதுக்காக நம்ம சளிச்சு வச்ச மாவுலேருந்து 1 டீஸ்பூனும் இந்த ஓலை பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்க வேணாங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை நான் லைட்டாக சூடு பண்ணிக்கிறேங்க. வெண்ணெய் தான் சேர்க்கணும்னு இல்லை, நம்ம ஓலை பக்கோடா ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணுவோம் இல்லையா, அந்த எண்ணெய் ஓரளவு சூடான உடனே அதிலிருந்து ஒரு அரை குழிக்கரண்டி அளவு எண்ணெயை எடுத்து கூட நீங்கள் மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. முதல்ல இந்த பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிறேன், இந்த கருப்பு எள்ளை சேர்த்துக்கிறேன், அடுத்ததாக இந்த மிளகாய்த்தூளை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டர், மிளகாய்த்தூள், எள்ளு, உப்பு, இந்த பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாம் மாவோட ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தனியாக கொடுத்துருக்கேங்க. இப்போ இதில் நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு உள்ள அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் 1 கப் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு எடுத்துக்கிறதா இருந்தால் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவும் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவும் சேர்த்து செய்யலாங்க. நீங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அரை கப் அளவுக்கு கடலை மாவு மட்டும் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்த்து செய்யும்போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ரொம்ப டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டாலும் நம்ம புளியும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1
ஓலை பக்கோடா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு சைடு லைட்டாக கொஞ்சம் முள்ளாக இருக்கிற மாதிரி இந்த அச்சுலையும் புளியலாம், இல்லைனா இது மாதிரி 2 பக்கமும் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இதுலேயும் புளியலாம். இப்போது இந்த அச்சில் ஃபுல்லாக நான் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. அப்போ தான் நம்ம புளியும் போது நமக்கு ஒட்டாமலும் வரும், நல்லா புளியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த அச்சு ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தடவிட்டு இதுக்குள்ளே மாவு வைக்கும்போது ஓரளவு 3/4 வாசி இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புளியறதுக்கு வந்து ஈஸியாக நல்லாயிருக்கும். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடான உடனே அதை லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா ரவுண்டாக புளிஞ்சு விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம முறுக்கு மாதிரி நல்லா ஷேப்பாக தான் புளியணும்னு ஒன்றும் இல்லைங்க. ஒன்று மேலே ஒன்று விழுகாத மாதிரி இதை நல்லா சுற்றி நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்த உடனே இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுட்டு அதை இன்னொரு சைடு நல்லா வேகிறதுக்காக திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா ஃபுல்லாக புளிஞ்சிட்டோன்னா நம்மளால் இந்த மாதிரி திருப்பி விட முடியாது, அதனால் பார்த்து இந்த அளவுக்கு மட்டும் புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே நல்லா அடங்கிருச்சு. நம்ம இந்த கம்பியிலேருந்து எடுக்கும்போது நல்லா அந்த எண்ணெயெல்லாம் வடித்து விட்டதுக்கப்புறமா இந்த பிளேட்டில் மாற்றி போய் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான நல்ல கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா இப்போ ஒரு அரை மணி நேரத்துலேயே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இந்த மாதிரி 1-2 உடச்சி ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.